என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. மா டீ ரொம்ப அருமையா இருக்குமா. உங்க கையால டீ குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லாவா இருக்கு? ஏதோ நான் எப்போ போடுற போலதான் போட்டேன். என்ன இப்பெல்லாம் அமுதாவே எல்லா வேலையும் பாக்குறதுனால நான் அடுக்கலை பக்கமே போறதில்ல. இன்னைக்கு சரி அவ வெளியே போயிருக்கா, நீ டீ கேட்டியன்னு போட்டு கொண்டாந்தேன். மா இத்தனை நாள் கிச்சன் பக்கமே போகலன்னா எல்லாருக்கும் சமையல் மறந்து போகணும் தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க முன்ன விட இப்ப சூப்பரா டீ போட்டிருக்கீங்கம்மா. ஏலே என்னலே கதிர, அவ்வளவு நல்லாவா இருக்கு? சரி அதுக்கு என்ன, உனக்கு நீ டீ வேணா சொல்லு, நானே போட்டு தரேன். அமுதாவும் நல்லா தானே டீ போடுவா, அப்புறம் என்னடா? யாரு? அவ நல்லா டீ போடுவா. ஏமா அவ போட்ட டீயை நீங்க குடிச்சிருக்கீங்களாமா? டீங்கிற பேர்ல கழனி தண்ணிய குடுப்பா, அது அந்த மாடு கூட குடிக்காது. உப்பு சப்பு ஒண்ணும் இருக்காது. அந்த டீ குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியை ஒண்ணு குடிச்சிட்டு போயிடலாம். டேய் கதிரே, கொஞ்சம் சும்மா இருடா. அம்மா உங்களுக்கு தெரியலமா, நீங்க இப்ப டீ காஃபி எல்லாம் ஒண்ணும் குடிக்கிறது இல்லல்ல, அதனாலதான் அவ போடுற டீ எவ்வளவு கேவலமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க வேணா ஒரு நாளைக்கு அவ போடுற டீயை வாங்கி குடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே டீயை வெறுத்துருவீங்க. டேய் கதிரே, மா நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. அவ்வளவு கேவலமான டீயை நீ மட்டும் எப்படிடா குடிக்கிறேன்னு தானே கேக்குறீங்க. எல்லாம் என் தலையெழுத்துமா, என்ன செய்ய. வேலைக்கு போயிட்டு வந்த கலப்புல கொஞ்சம் டீ குடிச்சா மைண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கேன்ட்டு தான் அடிக்கடி டீ குடிக்கிறது. ஆனா இவ போடுற டீயை குடிச்சா டயர்டா இருக்கிற மைண்ட் இன்னும் டயர்டாகி தூங்கிடுது. அதனால இப்பெல்லாம் இவகிட்ட அதிகமா டீ போட்டு கொடுன்னு கேட்கறதே இல்லம்மா. தோட்டத்துல இருந்து வரும்போது வெளியவே கடையில டீ குடிச்சிட்டு வந்துருவேன். டேய் கொஞ்சம் சும்மா இருடா கதிரு. அவ பாவ ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு வீட்டுல வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செய்யறதே பெருசு, இப்படி எல்லாம் சொல்லாதடா. மா என்னம்மா நீங்க ஏன் நீங்க பண்ணாததா? நீங்க அந்த காலத்துல என்னையும் பார்த்து அக்காவையும் பார்த்து வீட்டுல வேலையும் முடிச்சு வெளியிலயும் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க. இவ்வளோலாம் நீங்க பண்றீங்க, அவளுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு? வீட்டு வேலை பிள்ளைங்களை பார்த்துக்கிறது மட்டும் தானே, என்ன வெளியே வேலைக்கே போய்கிட்டு இருக்கா? நீங்க வெளியே வேலையும் பார்த்துட்டு வந்து வீட்டுல அவசர அவசரமா சமைக்கும் போது கூட உங்க சமையல் எவ்வளவு ருசியா இருக்கும். அதாம்மா சமைக்கிறதுங்கிறது ஒரு கலை. நம்ம மனசுக்கு பிடிச்சி ரசிச்சு சமைச்சோம்னா அது ருசியா வரும். எதுக்கு சமைக்கிறோம் ஏன் சமைக்கிறோம்னு கடந்தொலைக்கிறதுக்காக சமைச்சா இவ்வளவு கேவலமா தான் வரும். மா நீங்க அவ மாமியார் தானே, நீங்க எவ்வளவு நல்லா சமைப்பீங்க, எவ்வளவு அவசரமா செஞ்சாலும் எவ்வளவு ருசியா செய்வீங்க. அதையெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுங்கம்மா, அவளும் கொஞ்சம் கத்துக்கட்டும். நான் என்னடா சொல்லி கொடுக்கறது? அதான் அவளே எல்லாத்தையும் கேட்டுட்டாளே, அவளே கத்துக்குவா. என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் திரும்பி பாரு. தங்கம் நீ எப்படா வந்த? என் டீ கழனி தண்ணி மாதிரி இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன் மாமா. தங்கம் அது ஒண்ணும் இல்லடி, சும்மா அம்மா கிட்ட தமாஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் தமாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏமா சொல்லுமா, சும்மா உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லு. ஆமாமா, என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக தான் அவன் சொல்லிட்டு இருந்தான். என்னடா கதிரு, சொல்லிட்டேன் போதுமா, நான் வரேன். அம்மா இதுக்கு நீங்க சொல்லாமையே இருந்திருக்கலாம். தங்கம் என்னடா அதான் காமெடின்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன்டா மூஞ்சிய மாத்தாமையே வச்சிருக்க? மூஞ்சிய தானே இப்ப மாத்திருவோம் மாமா. ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. எது விளையாட்டுக்கு? ஏன் சமையல் கேவலமா இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்புறம் என்ன சொன்னீங்க? ஏன் டீ கேவலமா இருக்கிறதுனால இப்பலாம் வெளியில இருந்தே டீ குடிச்சிட்டு வரீங்க. ஏன் டீ மட்டும் வெளிய குடிச்சிட்டு வரீங்க? ஏன் வெளியவே சாப்பிட்டு வர வேண்டியதானே? உங்களுக்காக காலையில நேரத்துல எந்திரிச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சு போடுறேன். ஏன் சமையல் கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா மாமா? ஐயோ இவ கோவத்துல அடிச்சா கூட வாங்கிக்கலாம் போல, அழுகுறாளே. இப்ப எப்படிடா கதிரு இவளை சமாதானம் பண்ண போற? உனக்கு இது தேவையாடா கதிரு? அம்மா டீ போட்டு கொடுத்தா டீ நல்லா இருந்துச்சுன்னா மூடிட்டு குடிச்சிட்டு அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு குக் வித் கோமாளிக்கு ஜட்ஜு மாதிரி யாரோட டீ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு உனக்கு யாராவது இப்ப பட்டிமன்றம் வைக்க சொன்னாங்களா? முன்னாடி எல்லாம் நான் என்ன சமைச்சாலும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப அதெல்லாம் நீங்க போய் தானே சொல்லிருக்கீங்க. மனசுக்குள்ள சாப்பாடு கேவலமா இருக்குன்னு நினைச்சிட்டு தானே வெளிய போய் சொல்லிருக்கீங்க. ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. வேற யார் என் சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் நான் வருத்தப்பட்டு இருந்திருக்க மாட்டேன் மாமா. ஆனா நீங்க என் சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஏ தங்கம் அழாதடி, தெரியாம உண்மையை சொல்லிட்டேன். என்னது?
ஐயோ இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். தங்கம் இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க நடந்தது, நான் சொன்னது எல்லாத்தையுமே அழிச்சிரு. ஒண்ணும் கிடையாது. உன் சமையல் சூப்பரா இருக்கு தங்கம். இல்ல, பொய் சொல்றீங்க. இல்லடி. ஆமா இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. என் சமையல் கேவலமா இருக்கு. அதத்தானே நம்மளும் சொன்னோம். இங்க பாருங்க மாமா, என் சமையல் உங்களுக்கு கேவலமாயிடுச்சுல. இதுக்கப்புறம் நான் சமைக்க போறது இல்ல. என்னது, சமைக்க போறது இல்லையா? அப்புறம் யாரு சமைப்பா? ஏன் உங்க அம்மா சமையல் தானே சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க, அவங்க சமைக்கட்டும். இல்ல இப்பதான் புதுசா சீதா வந்திருக்காளே, அவ சமைக்கட்டும். யாரும் சமைக்கட்டும், எனக்கு என்ன. ஆனா நான் சமைக்க மாட்டேன். சரி, சமைக்காட்டி பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு நல்ல சாப்பாடாவது சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். என்னது, அம்மா வீட்டுக்கு போறியா? என் தங்கம், என் மேல கோவத்துல சமைக்க மாட்டேன்னு சொன்னது கூட பரவாயில்ல. சரி, அம்மாவோ சீதாவோ யாராவது சமைச்சுக்குவாங்க. ஆனா அம்மா வீட்டுக்கு போறேங்கிற. நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? எப்படியா இருங்க, எனக்கு என்ன. என் சமையல் கேவலமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்கும். அதே மாதிரி நான் இல்லாம கொஞ்ச நாளைக்கு நீங்க கஷ்டப்படுங்க. அப்பதான் உங்களுக்கு என்னோட அருமை, என் சமையலோட அருமை தெரியும். ஏ தங்கம், நீ சமைக்கலனா கூட பரவாயில்லடி. ஆனா அம்மா வீட்டுக்கு மட்டும் போகாத. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுடி. இருங்க மாமா, என்ன பார்க்காம நீங்க இருங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. எப்ப எனக்கு உங்க மேல கோபம் போகுதோ அப்பதான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். ஏ தங்கம், என்னடி இப்படி சொல்ற? மாமா, நீங்க எவ்வளவு பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டாலும் சரி, என் முடிவு மாறாது. நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன், அவ்வளவுதான். கல் நெஞ்சக்காரி, எவ்வளவு பாவமா கேட்டாலும் பிடிவாதமா இருக்கா. ஒருவேளை எப்படா காரணம் கிடைக்க அம்மா வீட்டுக்கு போனான்னு காத்திருந்திருப்பாளோ. இங்க பாரு தங்கம், அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. என்ன பார்க்காம ஒன்னாலையும் இருக்க முடியாது. போன அடுத்த நிமிஷமே ஐயோ மாமா வாங்கன்னு நீ போனை பண்ணி கூப்பிட்டுருவ. அதனால அதுக்கு நீ போகாமையே இருக்கலாம், யோசிச்சுக்க. ஏன் உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு யார் சொன்னா? அதெல்லாம் அப்போ. இப்பலாம் என்னால முடியும். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, வருஷ கணக்கானாலும் சரி உங்களை பார்க்காம நான் இருப்பேன். ஓவரா பில்டப் விடுறாளே, ஒருவேளை இருந்துருவாளோ. ஏ தங்கம், இங்க பாரு, நான் பெட்டு கட்டி சொல்றேன். என்னை விட்டு ஒன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இன்னைக்கு போனேன்னா நாளைக்கே நீ ஓடி வந்துருவ. நானும் அடிச்சு சொல்றேன் மாமா, ஒரு நாள் இல்ல ஒரு வருஷம் ஆனாலும் சரி உங்களை பார்க்காம நான் இருப்பேன். நான் ஒன்னும் வர மாட்டேன். வேண தங்கம், அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காத, அப்புறம் வருத்தப்படுவ. ஒரு வருத்தமும் பட மாட்டேன் மாமா. நான் இல்லாம நீங்க தான் வருத்தப்படுவீங்க. இப்ப சொல்ற தெளிவா கேட்டுக்கங்க. நீங்களா எப்ப என் அம்மா வீட்டுக்கு வந்து தங்கம் நான் பேசுனது தப்பு, என்ன மன்னிச்சிரு, நீ இல்லாம என்னால இருக்க முடியலன்னு என்ன வந்து கூப்பிடுறீங்களோ, அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அப்பதான் இந்த வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் நான் வரவே மாட்டேன் மாமா. ஓஹோ, சரி தங்கம், பாத்துக்கலாம். நான் இல்லாம உன்னால இருக்க முடியுதா முடியாதான்னு. ஆனா ஒண்ணு தங்கம், நானா வந்து கூப்பிடாம நீயா என்னை விட்டு இருக்க முடியலன்னு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். இந்த கதிரோட பனிஷ்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும், அதை மறந்துடாத. அதையே தான் நானும் சொல்றேன். நீங்களும் என்னை விட்டு இருக்க முடியாம அங்க என் அம்மா வீட்டுக்கு என்ன கூப்பிட வந்துட்டீங்கன்னா இந்த அமுதாவோட பனிஷ்மெண்ட்டும் வேற லெவல்ல தான் இருக்கும். அதுக்கும் நீங்க தயாரா வாங்க. பாத்துருவோண்டி, யார் யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறான்னு பாத்துருவோம். பாப்போம் மாமா. டேய், என்னடா அவன் உன் மேல கை வைக்கிறான், செல மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க. அடிச்சு அவன் மூஞ்ச ஓடுறா. டே சக்தி, கொஞ்சம் சும்மா இரு. என்னது சும்மா இருக்கவா? டேய், அவன் உன்னை அடிச்சிருக்கான்டா. அடிச்ச கைய உடைக்காம சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நீ அவன் அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கவா? டே சக்தி, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப இந்த பண்ணாடி அடிக்கிறதா முக்கியம். அவன் என்ன அடிச்சதுக்கு ஐஷோட ரியாக்ஷனை மட்டும் பாரு. இவ்வளவு சோகமா இருக்கா பத்தியா? இப்ப மட்டும் நான் அவனை அடிச்சேன்னு வச்சுக்க, அந்த சோகம் அப்படியே நம்ம மேல கோபமா மாறிடும். இந்த சோகத்தை வச்சு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கிறேன், அமைதியா இரு. ராகேஷ், இப்ப எதுக்கு அவர் அடிச்ச? அவர் நம்மளுடைய சார். சாரா? என்ன விஷயம் நீ பேசிக்கிட்டு இருக்க? ஒரு சார் மாதிரி அவர் நடந்துக்கிட்டாரு. உன் மேல கை வைக்கிறான், அப்புறம் அடிக்காம. என்னடா உன் ஹாஸ்பிட்டல்னா நீ என்ன வேணா பண்ணலான்னு அர்த்தமா? ப்ராஜெக்ட் பண்றதுக்காக வந்த பொண்ணு மேல கையை வச்சுட்டேன்னு சொல்லி உன் மேல கேஸ் போட்டு உன் ஹாஸ்பிட்டலே இல்லாம பண்ணிடுவேன். ராகேஷ், போதும் நிறுத்து. அவர் என் மேல கை வச்சது நீ பாத்தியா? என்ன விஷயம் இப்படி சொல்ற? நான் வரும்போது அவன் உன் இடுப்பை பிடிச்சுக்கிட்டு இருந்தான், அதை என் கண்ணால நான் பார்த்தேன்.
இங்க பாரு ராகேஷ், குழந்தைய பாத்துக்கிட்டு திரும்பும் போது நான் தான் தெரியாம ஸ்லிப் ஆயிட்டேன். அதனால நான் விழக்கூடாதுன்னு அவர் என்ன பிடிச்சாரு, அவ்வளவுதான். மத்தபடி எந்த தப்பான எண்ணத்திலயும் அவர் என் மேல கை வைக்கல. இவ என்னடா புது கதை எடுத்து விடுறா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இங்க பாரு, அவர் ஒரு பெரிய டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி. அதனால எதையுமே முழுசா தெரிஞ்சுக்காம அவர் மேல பழி போடாத. ஐயோ, என்ன ஐஷு சொல்ற? நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவனோட தப்பான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ராகேஷ், ஒருத்தர் என் மேல கை வச்சா அது எந்த மாதிரியான நோக்கம்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு சின்ன குழந்தை கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, அவர் எந்த தப்பான எண்ணத்திலையும் என் மேல கை வைக்கல. இங்க பாரு, நம்ம இங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். வந்தமா ப்ராஜெக்ட் பண்ணமான்னு போய்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வேண்டாம். நீ வா முதல்ல. டேய், என்னடா இப்படியெல்லாம் பண்ணி ஐஷுவை உன் பக்கம் திருப்பிக்கலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. டேய், ஒழுங்கா ஓடிரு, இல்லனா அவன் ஒன்னையே நடக்க விடாம பண்ணிடுவான். பாத்துக்கிறேன்டா உங்களை. டேய், என்னடா நடக்குதுங்க? நீ அவளை கட்டி பிடிச்சதுக்கு அவன் உன்னை அரைவான்னு பார்த்தா அரைஞ்சவனுக்கு அட்வைஸ் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கா. அதாண்ட சக்தி, எனக்கு ஒண்ணு புரியல. அவ என்னடான்னா ஏதோ விழ போன அவர் தெரியாம என்ன பிடிச்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நான் அவளை வேணும்னு தான் கட்டி பிடிச்சேன்னு அவளுக்கும் நல்லா தெரியும். ஆனா ஏன் இப்படி சொன்னான்னு தெரியலடா. வேற என்ன, நம்ம கட்டிப்பொடி வைத்தியம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. டே சக்தி, அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வந்திருக்குமாடா? அவர் ரியாக்ஷனை பார்த்தா எதுவும் ஞாபகத்துக்கு வந்த மாதிரியும் தெரியல, வராத மாதிரியும் தெரியல. இனி அவன் மனசுக்குள்ள எதை வச்சுக்கிட்டு உன்னைய காப்பாத்தி விட்டான்னு தெரியல. பொண்ணுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு எப்படிடா தெரியும்? பொண்ணுங்க மனசை கண்டுபிடிக்கிறவன் இது வரைக்கும் பிறக்கல, இதுக்கப்புறமும் பிறக்க போறதில்ல. அதனால அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவளா சொன்னாதான் உண்டு. சரி இரு, இன்னைக்கு தானே கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிருக்க. ட்ரீட்மெண்ட் சக்சஸா ஃபெயிலியரான நாளைக்கு தெரிஞ்சிடும். ஆனா என்ன, அவன் உன்னை அடிச்சதுக்கு நீ பதிலுக்கு அவனுக்கு ஒண்ணு கொடுத்துருந்துருக்கணும். அதை கொடுக்காம விட்டதுதான் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. டேய், அந்த பண்ணாடைய நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு உண்டானதை நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா இப்ப நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் ஐஷு இருந்தனால மட்டும்தான். பார்த்தல, அவன் என்னை அடிச்சதும் எப்படி சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான். அதனால மட்டும்தான் அவன் தப்பிச்சான். விட்றா மச்சான், அவன் எங்க போயிட போறான்? இன்னும் 6 மாசத்துக்கு இங்க தானே இருக்கணும். பார்த்துக்கலாம். இங்க பாரு ஐஷு, நீ நினைக்கிற மாதிரி அந்த டாக்டர் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது. நம்ம ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அவன் ஹெல்ப் பண்றான், அவ்வளவுதான். அதையும் தாண்டி அவனுக்கெல்லாம் பெரிய மரியாதை கொடுக்கணும்னாலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவன் உன் மேல தெரிஞ்சு கை வச்சானோ தெரியாம கை வச்சானோ, ஆக மொத்தம் அவன் பண்ணது தப்பு தான். அதை நான் கேட்டதுக்கு நீ என்னமோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன ராகேஷ், இது ஒரு பெரிய பிரச்சனையா? அவர் மேல தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதனாலதான் அவர் பக்கம் பேசினேன். இங்க பாரு, தப்பு இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீ ஏன் பக்கம் தான் நிக்கணும். நல்லா கேட்டு கைஷோ, இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது நான் மட்டும் உன் அம்மா அப்பா கிட்ட பேசாம இருந்திருந்தா அவங்க உன்னை இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இங்க விட்டுருக்கவே மாட்டாங்க. நான் நினைச்சா இப்ப கூட ப்ராஜெக்டும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம்னு உன்னை திரும்பவும் துபாய்க்கு கூட்டிட்டு போக என்னால முடியும். ஆனா இந்த ப்ராஜெக்ட் எனக்கும் முக்கியங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இன்னும் நான் பொறுமையா இருக்கேன். நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அவன் விஷயத்துல நீ கொஞ்சம் ஓவரா தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் விஷயத்தை தவிர அவன்கிட்ட நீ எதையாவது பேசுறத நான் பார்த்தேன், அடுத்த நிமிஷமே இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டு உன்னையும் கூட்டிட்டு நான் துபாய்க்கு கிளம்பிடுவேன். என்ன புரியுதா? புரியுது ராகேஷ். அம்மா, நீ ஏன் பொட்டு வைக்கல? இப்பதான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன், பொட்டு வைக்க மறந்துட்டேன். சரி சரி, டின்னர் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வா. நீ போ, நான் வரேன். சரி. எனக்கு என்னாச்சு? ராகேஷ் சொல்ற மாதிரி அவர் விஷயத்துல நான் கொஞ்சம் அதிகமாக தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறனோ? முதல் நாளே அவரையும் குழந்தையும் பார்க்கும்போதே அவங்கள முன்னாடியே பார்த்த மாதிரி, அவங்க கூட பழகின மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. நேத்து கூட அவர் என்ன கட்டி பிடிச்சப்போ அவர் தெரியாம பண்ண மாதிரி தெரியல, இருந்தும் அவரை தடுக்க எனக்கு தோணவே இல்லை. நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு புரியல. இப்ப கூட என் மனசுல அவர் நினைப்பும் குழந்தை நினைப்பும் மட்டும்தான் இருக்கு. திரும்பவும் எப்ப அவரையும் குழந்தையும் பாப்போன்னு தான் என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இத
இதெல்லாம் ராகேஷ் கிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். வேண்டாம், நம்ம தான் எப்படியாவது இந்த மாதிரி நினைப்பு வராம நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும். என் ராத்திரியில் உன் சூரியனை எதற்காக எரிய விட்டாய்? என் கனவுகளில் உன் நிலவுகளை எதற்காக கருத விட்டாய்? எனது தோட்டம், உனது பூக்கள் எதற்காக உதிர விட்டாய்? மனதோடு மணல் வீடு எதற்காக செதுக்கி விட்டாய்? எனது காற்று, உனது மூச்சு எதற்காக அனுப்பி வைத்தாய்? உயிரின்றி உடல் வாழ இதையே நீ தூக்கி விட்டாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.